இன்றைக்கி வீடியோவில் ஜிசிசிலிருந்து எப்படி பில்டெக்ஸ் காயினை கூகாயின் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வந்த காயினை சேல் பண்ணி ஐஎன்ஆராக P2P மூலிமா எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் ஒன்று அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணலாம், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலேயும் கார்ட்லேயும் தரேன், இந்த வீடியோ கீழேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னோடய ஜிசிசி அக்கௌண்ட்டை வந்து நான் இப்போ லாகின் பண்ணுறேன். என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோடனே என்னோடய ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் பிளானில் தான் இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கன்வெர்ட் பண்ணணும். அந்த அவைலபிள் பேலன்ஸ் டைப் 2 வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இங்கே விட்ரால் நாவ் அப்படின்னு இருக்கும். அந்த விட்ரால் நாவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து கொண்டு போவோம். ஸோ இப்போ விட்ரால் நாவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, கீழே ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ மேலே வந்து கன்வர்ஷன் அமௌண்ட் அப்படின்னு கேட்குது. எவ்வளோ நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. எனக்கு 79 தான் இருக்குது. நான் இப்போதைக்கு பண்ண மாட்டேன், பட் வீடியோவுக்காக நான் பண்ணுறேன். ஒரு 70 காயின் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் கீழே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயினை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பில்டெக்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டோம், டன் அப்படின்றத கொடுத்துட்டோம். கொடுத்தோடனே டிஃபால்ட்டாக அங்கே வந்து லோட் பேலன்ஸ் அட்ரஸ் வந்து இருக்கும். இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 விட்ரால் மட்டும்தான் ஃபீஸ் இல்லை. 4வது விட்ரால் வந்து 0.1% நீங்கள் என்ன அமௌண்ட் விட்ரால் பண்ணுறீங்களோ அதிலிருந்து ஃபீஸ் பிடிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்ன இருக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு கீழே ரெட் கலரில் இருக்குது, அதை கொடுத்துருங்க. இது கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் ஓடிபியும் கேட்கும். நான் இப்போ வந்து ஓடிபி வந்து நம்ம மெயிலுக்கு வந்திருக்கோம். நான் மெயிலேருந்து நான் உங்களுக்கு எடுத்துட்டேன். வரலன்னா ரீப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஒரு டைம் 2 டைம். ஏதாவது வந்து உங்களுக்கு எரர் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு ஓடிபி வந்து மேலே ஷோ ஆகும். ஓகே, இப்போ ஓடிபி வந்துருச்சு. ஓடிபியை நான் அப்படியே வந்து ஃபுல்லாக நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே நான் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன். இப்போ ஓடிபி பேஸ்ட் பண்ணது உடனே எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே கன்ஃபார்ம்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கன்வர்ஷன் ஆகிருக்கும். இப்போ வந்து மேலே மெனு அப்படின்னு இருக்குல்ல, அந்த 3-4 கோடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்ஸ் போங்க. அதில் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸுக்கு போங்க. போனோடனே இங்கே நம்மளுக்கு 300 காயின் வந்து இப்போ கரண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 70 காயின் நம்ம கன்வர்ஷன் பண்ணோம். ஸோ அந்த காயின் வந்து நம்மளுக்கு 70 காயின் காமிக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட 135 காயின் நான் கூகாயின் எக்ஸ்சேஞ்சிலேருந்து மாற்றினதும் இருக்குது. டோட்டலாக ஒரு 300 காயின் இருக்குது. இதெல்லாமே கன்ஃபார்ம் 300 காயின் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் நவ் அப்படின்னு இருக்கும். மேக் விட்ரால், அது கீழே விட்ரால் நவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கூகாயின் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். கூகாயின் எக்ஸ்சேஞ்சுக்கு போங்க, அசெட் போங்க, அதில் மெயின் அக்கௌண்ட்டுக்கு போங்க. டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெபாசிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மேலே பிடிஎக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். பிடிஎக்ஸ்ன்னு டைப் பண்ணோடனே அந்த காயின் வரும், செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து செலக்ட் நெட்வொர்க் கேட்கும், பிடிஎக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே நம்மளுக்கு அட்ரஸ் வந்துடும். இப்போ அந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு அகைன் நீங்கள் ஜிசிசிக்கு வந்துடுங்க. ஓகே, மேலே அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குது. நான் 300 காயின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். காயின் என்ன காயின் கேட்கும். இங்கேயும் அகைன் வந்து நம்ம பில்டெக்ஸ் காயின் அப்படின்னு கொடுத்து டன் அப்படின்றத கொடுத்துருங்க. வேலட் அட்ரஸ் கேட்கும், நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் விட்ரால் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, விட்ரால் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போது இந்த விட்ரால் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் ஓடிபியும் கேட்கும். ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ அகைன் ஓடிபி வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். அதை வந்து நம்ம காப்பி பண்ணுவோம். ஓகே, மெயில் வரலாம், ரீப்ரெஸ் பண்ணி பாருங்கள், மெயில் வந்திருக்கும். ஓகே, இப்போ மெயில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு ஜிசிசிக்கு வந்து வந்துடும். ஜிசிசியில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் விட்ரால் அப்படின்னு கீழே இருக்குது இல்லைங்களா, அந்த டைமிங் 1 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும். அதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் விட்ரால் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ கன்ஃபார்ம் விட்ரால் கொடுத்த உடனே நம்மளுக்கு விட்ரால் ஆயிடுச்சு. பட் வித்தின் செகண்டில் வந்து உடனே நம்மளுக்கு வந்து கூகாயின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்திருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்திருக்காது. 1 or 2 hours எடுக்கும். நம்மளுக்கு நெக்ஸ்ட் 24 hours வரையுமே டைம் இருக்குது. ஓகே, இப்போது கூகாயின் எக்ஸ்சேஞ்சுக்கு அமௌண்ட் வந்து இப்போ வந்துருச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஆல்ரெடி எங்கிட்ட வந்து காயின் கொஞ்சம் இருக்குது. இப்போ மேலே மார்க்கெட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் போயிட்டு பிடிஎக்ஸ் நான் டைப் பண்ணுறேன். எனக்கு அங்கே காயின் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் காமிக்கும். ஃபஸ்ட்டு பிடிஎக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சேல் பண்ண போகிறேன். சேல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி 169 பில்டெக்ஸ் காயின் எங்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நான் 100% கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ டாலர்ஸ் அப்படின்றதையும் காமிக்கும். 50% கொடுத்தா எவ்வளோ டாலர்ஸ்ன்றதையும் காமிக்கும். மேலே லிமிட் மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அது அப்புறம் சொல்கிறேன், லிமிட்டுக்கும் மார்க்கெட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு. நான் இப்போ லிமிட் அப்படின்றத வச்சு 100% கொடுத்து நான் சேல் அப்படின்றத கொடுத்துறேன்.
இப்போது சேல் அப்படின்றத கொடுத்தோன்னே எனக்கு ட்ரேடிங் பாஸ்வேர்டு கேட்கும். ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் ட்ரேடிங் பாஸ்வேர்டு இருக்கும். ட்ரேடிங் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆர்டர் வந்து தான் ப்ளேஸ் ஆகும். உடனே வந்து எனக்கு அந்த காயின் வந்து சேல் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பில்டெக்ஸ் அப்படியே தான் இருக்குது. என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பில்டெக்ஸ் அப்படியே இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு போயிட்டு மறுபடியும் இந்த ஃபேவரட்ஸில் நான் பில்டெக்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே சேல்னு கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸில் இருக்குது. ஏன்னா நம்ம லிமிட் ஆர்டர்ஸில் போட்டிருக்கோம். 10 ரூபாய்க்கு விற்று அப்படின்னா அது 10 ரூபா வரும்போது விற்கும். அது உடனே 11 ரூபா போச்சு அப்படின்னா அப்போ விற்க முடியாது அதால். ஸோ ஏன்னா நீங்கள் லிமிட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே லிமிட் அப்படின்றத கிளிக் பண்ணி மார்க்கெட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே 100% கொடுத்தீங்கன்னா வராது. ஏன்னா கீழே ஆர்டர் ஆல்ரெடி இருக்குது. அதை கேன்சல் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேலே போய்ட்டு 100% கொடுக்கும்போது காயின் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ 100% கொடுத்துட்டு சேல் கொடுங்க. வித்தின் ஏ செகண்ட், எந்த செகண்டில் வந்து அது சேல் ஆச்சுன்னு கூட காமிக்காது. மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ கண்ணை மூடிட்டு வாங்கி கொடுத்துரும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பில்டெக்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம எவ்வளோ பார்த்தோன்னா 6.33 சம்திங் ஏதோ வந்து டாலரில் பார்த்தோம். ஓகே, 6.36 அப்படின்ற டாலர் வந்து நம்மளுக்கு பில்டெக்ஸ் காயினை சேல் பண்ணதுனால கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த டாலர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணி மேலே யூஎஸ்டிடின்னு ஆல்ரெடி இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட்டில் இருக்குது. ஏன்னா மெயின் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறது இல்லை. இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து தான் மெயின் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். அப்போ அந்த ஏரோ மார்க் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா அப்படியே தலைகளை மாறிடும். இப்போ ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. எவ்வளோ மாற்றணுன்னாலும் மாற்றிக்கோங்க. கொடுத்துட்டு ஆல் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தோடனே நம்மளோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்டிடி வந்து மாறிடும். மெயின் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் P2Pயில் சேல் பண்ண முடியும். ஸோ அதனால் மெயின் அக்கௌண்ட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் யூஎஸ்டிடி வச்சு P2Pயில் போய் சேல் பண்ண முடியாது. ஸோ இப்போ மாற்றிட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் P2Pன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஃபால்ட்டாக வந்து பையில் இருக்கும். நம்ம சேல் அப்படின்றத வந்து பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம சேல் தான் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே முக்கியமாக ஒரு 3-4 விஷயம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களோட லிமிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன பேமெண்ட் மெத்தட் வச்சுருக்காங்க பாருங்கள். மூணாவது விஷயம் லாஸ்ட்டு 30 டேஸில் மினிமம் ஒரு 1000 ட்ரேட் பண்ணியிருக்காங்களா, 1000 ஆர்டர்ஸ்னு பாருங்கள். 95% மேலே ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த கூகாயின் அஃபிஷியல் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, மினிமம் 200 ரூபா இருந்தால் கூட அவங்ககிட்ட நம்ம காயினை வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். 200 ரூபாய்க்கு தான் என்கிட்ட காயின் வந்து யூஎஸ்டிடி இருக்குது அப்படின்னா நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்ட போய் சேல் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணாவும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் எனக்கு 300 ரூபாய்க்கு சேல் பண்ணால் 300 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஏன்னா ஃபுல்லாக நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா ஆல் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே சேல் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சேல் நவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேடிங் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து அதாவது அவருக்கு வந்து சென்ட் ஆயிரும். அமௌண்ட்டுனா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாது. உங்களோட டீட்டெயில், உங்களோட பேங்க் டீட்டெயில், இந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து சென்ட் ஆயிரும். இப்போ வந்து நான் கனடா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அவர் வந்து சேட்டில் போயிட்டு நம்ம அவர் மொபைல் நம்பர் வந்து அவர் கேட்டிருக்காரு. சேட்டை கிளிக் பண்ணோன்னா அவர் எதனா சேட் பண்ணாரா காமிக்கும். அது நம்மளுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருக்காரு. நம்ம மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருவோம். ஏதாவது சம் இஷ்யூ நம்ம பேமெண்ட் நம்மளுக்கு சென்ட் பண்ணுறது இல்லை ப்ராப்ளம் அப்படின்னா அவர் நம்மளுக்கு கால் பண்ணுவார். இப்போ பேமெண்ட் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த கூகாயின் அஃபிஷியல் அவர் சைடில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காயின் அமௌண்ட் அனுப்பிட்டு நீங்கள் கிரிப்டோ வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லும். ரிலீஸ் கிரிப்டோ அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி பேமெண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவர் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போய்ட்டு உங்களோட கூகுள் பேவிலையோ இல்லை ஃபோன்பேலையோ இல்லை பேங்க்லேயோ வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் கிரிப்டோ கொடுங்க. அந்த குட்டியாக ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் அதாவது கிரிப்டோ ரிசீவ் பண்ணுறேன்னு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட ட்ரேடிங் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உங்களோட யூஎஸ்டிடி வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க. உங்களோட பேங்க்கில் கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்திருக்குன்னா மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் கிரிப்டோ அப்படின்றத கொடுங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங் பாஸ்வேர்டு போடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட யூஎஸ்டிடி வந்து ரிலீஸ் ஆகுமே தவிர அதுக்கு முன்னாடி உங்களோட யூஎஸ்டிடி ரிலீஸ் ஆகாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறதுக்கான சான்சஸும் இருக்குது. வேறு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கன்ஃபார்ம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வந்திருந்தால் மட்டும் ரிலீஸ் கிஃப்ட்டை கொடுத்து உங்களோட ட்ரேடிங் பாஸ்வேர்டு கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள், கிளாரிட்டி கிடைக்கும். இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் தனியாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
இன்னொரு விஷயம், குகாயின் எக்ஸ்சேஞ்சில் வந்து கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலே கார்ட்லேயும் இந்த வீடியோக்குள்ளேயும் தானே, நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.